அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாப்பா பாப்பா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? வயசாயிடுச்சுல, அப்புறம் என்ன பாப்பா பாப்பா பாப்பாமான்னு கூப்பிடுங்க. பாப்பா அம்மாவா? அது உங்க அம்மாவை இல்லடி கூப்பிடணும், நீ எனக்கு பாப்பா தான். என்ன இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பலமா இருக்கு, எதுக்காக கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டு கோழி பக்கத்து வீட்டுல போய் கேற மாதிரி இருக்கு, முட்டை கிட்ட போட்டுச்சான்னு கவனிடி. வர வர கோழி எல்லாம் குருவி மாதிரி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. என்னைய முட்டை எது? யோ, என் வீட்டு கோழி சின்னதா போட்டா என்ன, பெருசா போட்டா உனக்கு என்ன? மரியாதையா முட்டைய கொடு. யோ, என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள எது என்ன போட்டாலும் எனக்கு தான் சொந்தம். இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஹைகோர்ட் வரைக்கும் போவேன். இந்த பாரு, என் சொந்த கோழி இந்த உலகத்துல எந்த இடத்துல முட்டை போட்டாலும் எனக்கு தான் சொந்தம். இதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். என்னங்க, ஏதோ இன்னைக்கு பகையா இருந்தாலும் ஒத்துமையா இருந்த குடும்பம் தானே, கொஞ்சம் விட்டுதான் கொடுங்களேன். இந்த பாரு, இந்த உறவை எல்லாம் தலைமுழுகி 4 மாசம் ஆச்சு. இனிமே அந்த ஆளுக்கு எனக்கும் வாழ்வும் இல்லை சாவும் இல்லை. இவர் அப்படியே கிழக்கு ஜெர்மனு, நான் மேற்கு ஜெர்மனு, இடையில இருக்கிறது பெர்லின் செவரு. இந்த உறவு விட்டு போயிடக்கூடாது, நாங்க அப்படியே அலையிறோமா? பெரிய 5ஆம் ஜாதி கொடுப்போம், நாங்க அலையிறோம். ஏன் உன் வீட்டு கோழிய என் வீட்டு சேவலுக்கு பின்னால சுத்த விடுற? பாப்பா, என்னங்க இந்த பொறுக்கி நம்ம கோழிய சொல்லல, பின்ன நம்ம பொண்ணை சொல்றோம். ஆமாயா, உன் வீட்டு பொண்ணை தான் சொல்றேன். அப்படித்தான் சொல்லுவேன், ஆமா தான் சொல்லுவேன். மைக் செட் வச்சு சொல்லுவையோ. யோ, முடிவா என்னதாயா நீ சொல்ற? இந்த முட்டையில எனக்கு பங்கு உண்டுங்கிற ஐயா. ஆடி மாசத்துல பிறந்த ஆடுகாலி பரதேசி பய. சரி சரி, பாதி எடுத்துக்கிட்டு மீதிய கொடுத்து தொலை. அப்படி பாரு. இருட்டு முட்டை குடிச்சே வளர்ந்தவன் போல இருக்கு. சும்மா இருங்க, அவர் காதல விழுந்துற போது. விளையாட்டு கேட்ச். என்னது கேட்சா? பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன். சத்தெல்லாம் உனக்கு, சக்க எங்களுக்கா? இது என்னையா பாக பிரிவினை? அவருதான் ஓசி முட்டைக்கு ஆசைப்பட்டு அப்படி பேசுறாருன்னா நீங்களும் சண்டை போடுறீங்களே, உள்ள வாங்க ஐயா. எவண்டி ஓசி முட்டைக்கு ஆசைப்பட்டது? நீ பேசம்மா நியாயத்தை. நியாயத்தை பேசாம என்ன பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஐயா. இனிமே அவன் பேசினா என் வீட்டு நாயை அவுத்து விட்டு உங்க 3 பேரையும் கடிக்க வச்சிருவேன். கடிக்க வைப்பியா? நீ ஒரு அயோக்கிய ஐயா. நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 14 ஊசி போடணும். உன்கிட்ட பேசவே கூடாது. போகடி. இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்ல, அப்புறம் எங்க நீ 16 ஊசி போடுறது? எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்கிறேன், ஒரு மோருக்கு கூட கூடாதா? மோர் என்னையா, சோறே சாப்பிட்டு போலான்னு. நாய் நாய் யாரப்பா நாயின்னு சொல்றேன்? அதான் நம்ம பாலு கூட ஒரு நாய் சுத்துதே, அதான் சொல்றேன். ஆரம்பிச்சிட்டியா? யார நாய் என்ற? நீயே ஒரு நாய் குடும்பம். என்னங்க, நமக்கு எதுக்குங்க வீண் வம்பு? நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், உள்ள வாங்க. சும்மா ரெடி. என்னமோ நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை அடைக்காத மாதிரி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கானே. நம்ம பொண்ணுக்கு எந்த ஊர்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கோம்? அதாண்டி ஒரு பொம்பளை கையில விளக்க புடிச்சுட்டு நிக்கிறாள். அது என்ன ஊரு? திருவண்ணாமலைங்க. அடி முண்டா, திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீவு அது. அமெரிக்கா. அமெரிக்காவுல மாப்பிள்ளை பார்த்திருக்கிற என் பொண்ணுக்கு. அமெரிக்கா? இவங்க பொண்ணு பெரிய சினிமா நடிகை. அமெரிக்காவுல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. கேட்டா தொழில் அதிபரும்பாங்க. அமெரிக்காவுல போய் கேட்டா தான் தெரியும் அவன் பூர்வீகம் என்னன்னு. 10வது மாடியில கக்கூஸ் கலவரமா இருப்பான், இல்லன்னா பெட்ரோல் பங்க்ல கார் துடைக்கிறவனா இருப்பான். அடச்சா, நம்ம மாப்பிளைக்கு எங்க பொண்ணு பார்த்திருக்கோம்? பெரிய இடம். பெரிய இடம்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து அமெரிக்கா வேற பேசுவாங்க. களவாணி பயலுக, கள்ள நோட்டு அடிக்கிற பயலுகளா இருப்பானுங்க. கள்ள நோட்டாவது நல்ல நோட்டாவது 500 பவுன் இந்த தாண்டி செயின், சும்மா இடுப்புல 7 சுத்தா சுத்துற அளவுக்கு நகை. இந்த ஆண்டி செயின எங்க வீட்டு எருமைக்கு போட்டிருக்கேன். பாத்தியா? அப்பாடா, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நாளை காலையில பொண்ணு பார்க்க போறோம். 8 மணிக்கு நீங்க ரெடியா இருக்கணும். பெரியசாமி அண்ணே, யார் வீட்டுல நின்னுட்டு யார் வீட்டுக்குள்ள சேதி சொல்ற? சுத்தி போய் சொல்றா. அம்மா வாயில பிறந்த பையன் புடி குடிச்சிருவா, குடுத்து போறாங்க. அசிங்கம் பிடிச்சா பையா. இப்படி வாயா, அவன் வீட்டு மோர நாயா குடிக்கிறேன். அப்படி போடா. ஏன் அதுல பாதி வரைக்கும் இருக்கு? என் இடத்துல வந்து பேசி அவன் இடத்துல வேண்டாம். பெரியசாமி அண்ணே, நாளை காலையில அமுதாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வராங்க. 10 மணிக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அட மூதேவி, நாயா ரெடியா இருக்கணும், பொண்ணு தானே ரெடியா இருக்கணும். இப்படி வாயா, விஷயம் அவ்வளவுதானே. என்ன 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சம் கொலாவுவா. போயா.
ஏய், என்ன கோயில்ல செருப்ப திருண்ட மாதிரி முடிக்கிற? பொண்ணு பார்க்க போனோம்னு சொன்னதுல இருந்து அவன் அப்படிதான் இருக்கான். ஏன் பார்க்க போற பொண்ணு கடிச்சு வச்சிருவான்னா? ஏய், நாளைக்கு நீ பொண்ணு பார்க்க வர மாட்ட? எப்படிங்க? சரின்னு தான் சொன்னேன் மாமா. என்ன சொரின்னு தான் சொன்ன மாமா. சரின்னு சொன்னா இப்படி இப்படிங்கடா. இப்படி இப்படின்னு மண்டையாட்டுனா, ஓ நீங்க மண்டையிலேயே சிக்னல் பண்றீங்களா மண்டையா? எனக்கு போதும், எனக்கு போதும். சோரே போடல போதும்ங்கறான். எனக்கும் போதும். அந்த காக்கா இன்னைக்கு நான் என்னன்னு தான் பாத்துறேன். ராத்திரி 9 மணிக்கு வைக்க போற பக்கத்துல வா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கா கா கா. இதுக்கு மட்டும் தலைய கரெக்டா ஆட்டிருங்கடா. ஆட்ட வேண்டியதுக்கு ஆட்டாதீங்க. இது என்ன காக்கா காதலா? அடிங்க. தோ தோ தோ. வணக்கம்மா. என்னையா என்ன கோளாறு? அம்மா எனக்கு எலும்புருக்கு நோயின்னு சொல்றாங்க. மேற்கொண்டு உருகாம நீங்க தான் பாத்துக்கணும். சிகரெட் குடிப்பியா? குடிப்பம்மா. ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்ப? 10. 10 சிகரெட்லயா எலும்புருக்கி நோய் வந்துருச்சு? இல்லம்மா 10 பாக்கெட்டுமா. 10 பாக்கெட்டா? ஆளே சிகரெட் மாதிரி இருக்க. இல்ல 10 குடிச்சா எலும்பு உருகாம என்ன பண்ணு பாடு. எங்க இது? இரு வர. பயப்படாத, குடிச்ச புகையெல்லாம் வெளியில எடுக்கிறேன். இதே மாதிரி 10 நாளைக்கு பண்ணுனா எலும்பு உருகாது. என்ன இன்னைக்கு இது போதும். இதுக்கு மேல அமுக்குனா ஆவியே மேல போயிடும். எந்திரி. பாப்பா சவுச்சுமா ஓகேண்டா. தினமும் உன்னை பாக்குறதுக்கு வர்றேன். டாடா பாய் பாய் பாய். எழுந்துருங்க. ஐயோ நல்ல சான்ஸ கெடுத்துட்டிய பாவி. வாங்க வாங்க எல்லாரும் வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்தாச்சு. என்னங்க இது கப்பல் கவுந்த மாதிரி தலையில கைய வச்சுக்கிட்டு? இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு பிடிக்காது. என் கையை எங்க வேணாலும் வைப்பேன். எங்க வைக்கணும்ன்ற? எங்க வேணாலும் வச்சுங்க. கேத்து பேசின பல்ல உடைச்சிருவேன். இங்க சொல்லு. ஆமா அது யாரு? யாரு? நன்றி கேட்டவன. மோர் கொடுக்கல அதே மூஞ்சிதான் இது. நீங்க எங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? பின்ன நான் உன் மூக்கு மேல ஏறி உட்கார முடியும்? இவன் மூக்கு என்ன அவ்வளவு நீளமா? பெஞ்ச் மாதிரி. நீங்க சும்மா இருங்க. காலையில பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டாரு. ஏண்டா மணிப்பரசு வாயா, நீ என்ன பல்லு விளக்கிட்டு பேசுறியா விளக்காம பேசுறியாடா? மாப்பிள்ளை எல்லாம் பொண்ணு பார்க்க எப்படி வர்றது? ஐயோ எங்க 2 குடும்பத்தையும் பிரிஞ்சிட்டியடா பாவி. நீ உருப்பிடுவியா? உன்னால எங்க பொண்ணும் பிள்ளையும் ஓடி போச்சு. நீ நல்லா இருப்பியா? எங்க ஓடிட்டாங்க? அங்க போய் கேளு. அந்தமான் தீவுல இருக்காங்களா? தனியா கப்பல் புடிச்சு போய் பார்க்கணுமா? இந்த ஆளுகிட்ட என்னங்க பேச்சு? இழுத்து வச்சு 4 சாத்து சாத்துவீங்களா? பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இழுத்து வச்சுனா இந்த நாயை நான் அங்க போய் இருக்கணுமா? இவன பெரிய சேத்துப்பட்டி ஜமீனா? இந்த நாய் இங்க வராதா? டேய் பாருங்க பாட் உட்கார நாயே. ஏடா இது பேகுங்க. இதுல என்ன இருக்கு? கரன்சி நோட்டுங்க. கரன்சி நோட்டு. இவர் பெரிய இந்தியன் பேங்க் மேனேஜர். மொத்த பணம் இதுல வச்சிருக்காரு. காதும் கண்ணு போற 2 3 பொம்பளை போட்டோ வச்சிருக்கீங்க நாய்ங்க. ஆமாங்க, கண்டவனுங்க பொண்ணுகளை பெற வேண்டியது, அதை இவனுங்க பையில தூக்கி வச்சுக்கிட்டு காசாக்க வேண்டியது. இந்தாங்க இதை தீய வச்சு போடுங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? உங்க பக்கத்துல 2 போடுங்க. அடடட, ரொம்ப அடிச்சிட்டா செத்துக்கிட்டு போயிடுவான். கேஸ் ஆயிடுங்க. அட இவெல்லாம் செத்தா கேஸ் வராதுங்க. நாட்டுல ஜெனரேஷன் குறைச்சிட்டு நமக்கு அவார்டு கிடைக்குங்க. இவெல்லாம் ஒரு ஜெனரேஷனா? வேற இவனை என்னன்னு தான் சொல்றீங்க? அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. எங்கடா மூஞ்சி காட்டுறான்? என்னடா மூஞ்சி இது? பிறந்து உடனே அம்மியில வச்சு நசுக்கிற மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த டக்காட்டி வேலையெல்லாம் நம்ம கிட்ட பண்ணாத.
இந்த ரவுஸ் விடவே மாட்டேன். விட்டுடுங்க. வாடங்க. சின்னச்சாமி, என்னங்க என்ன அது ரிக்ஷாவுல ஒருத்தனையும் காணோம். அதான் எவ்வளவு நேரம் நிக்கிறது? கால் வலிக்குதுயா, உட்காரு. இருங்க. கால் வலிக்குன்னா இப்படி திண்ணையில உட்காருங்க. இன்னொருத்தர் ரிக்ஷாவில் உட்கார்ந்தா அதுக்கு ஒரு ரேட் கேட்பானுங்க. ரிக்ஷாவுல உட்கார்ந்தாவது இழுப்பா, திண்ணையில உட்கார்ந்தா எவன் இழுப்பான்? இழுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. அட வாங்கயா, உட்காருவா. அப்பா, இருடா. யாரா நீ? நான் தான் ரிச்சாக்கறேன். ரிக்ஷாக்காரன்னா நாங்க எங்க போறோம், எந்த இடத்துக்கு போறோம்னு தெரியாம உடனே என்ன அர்த்தம்? போற வழியில பேசிக்கலாங்க. போற வழியில எங்க திரும்பி பார்த்துட்டு பேசினா ரிக்ஷாவை எவனாவது மாதிரி அடிச்சிருவடா. இந்தாயா, நாங்க கிராமத்தாளு, விலையெல்லாம் கராரா பேசிக்கணும். சொல்லு ஐயா, உங்களுக்கு ஃப்ரீங்க. என்ன ஃப்ரீ? இது என்ன திருப்பதியா தர்ம தரிசனத்துக்கு? இப்ப பிரியும்பானுங்க, அப்புறம் நம்மள பிரிச்சிருவானுங்க. எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கிறது நல்லது. சொல்லிடியா. சத்தியமா உங்களுக்கு ஃப்ரீங்க. சத்தியம் பண்றாயா? பாவம். ஏய், என்னடா இது? பேக்கி. பேக்கியா? நம்ம ஊர் சந்தையில காணாம போனதெல்லாம் இவனுக்கு எடுத்து போட்டுட்டு பேக்கியும் பாருங்க, அப்புறம் போக்கியும் பாருங்க. ஏங்க? இதுதான் ஃப்ரீன்றானா? அப்பா, ஓடியா ஓடுடா. ஏயா சின்னச்சாமி, இந்த ஆளு என்ன சந்து கொண்டா ஓட்டுறான், மெயின் ரோட்டுக்கே போக மாட்டேன்றானே. அதானே அண்டாவ திருண்ட பய மாதிரி சந்து சந்தா போறானே. அட ஷார்ட்கட்ல போறங்க. ஏய், என்னடா சாட்டு கட்டு? புறப்படும் போது ரேட்டு பேச பேசுறியாடா? கசமாடா கம்முடு வாங்கயா. யோ, என்ன பயமுறுத்துற? முதல்ல ஃப்ரீன்னு சொன்னீல்ல, ஏன் இப்ப மரியாதை குறைவா பேசுற? சரி, எங்க போகணும்? ஹோட்டல் ஸ்ரீரேகாவுக்கு போடா. சரி, வாங்க. டேய் டேய் டேய், இருடா. என்ன நிறுத்திட்டா? ஏடா வேகமா ஓட்டிட்டு வந்து நிறுத்திட்ட? சரி, வரப்பா. வர்றேன் பாவா. ஹோட்டல் ஸ்ரீரேகாவுக்கு போடா. அது மெட்ரோஸ்ல இருக்கு. இது என்னடா? இது பல்லாவரம். பரதேசி, பட்டத்துக்கு போறான்னா பல்லாவரத்துல விட்டா நாங்க என்ன பண்றது? பட்டத்துக்கு வழி தெரியலன்னா இவட்ட கேட்க வேண்டியதானே. அது ரிக்ஷாக்காரங்கள தெரியும். நீ யாரா? பார்த்தா தெரியல? ஆமா, பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன மந்திரி மகனாடா? தமிழ்ல திருட, இந்தியில சோர், கன்னடத்துல மோரா? தயிர் போடா. நில்றா நில்றா. ஏய், ஒரு சின்னச்சாமி, அவன் மாதிரியே போனதான் போக முடியா? வா, தப்பிச்சுட்டயா? கடலோரம் வாங்கிய காத்து அடாடாடா, குளிராக இருந்தது நேற்று. புரட்சி தலைவர் மாதிரியே இருக்கே அவன் பாட்டு. அது போட்டோம், நம்ம பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இதுலயே கிராமத்துக்கு போயிடலாம் போல இருக்க. ஐயா, கொண்டு வந்த காசெல்லாம் தீந்து போய் நம்ம ரிக்ஷாவிலேயே போக வேண்டிய நிலைமை வந்துட்டா? கைவச தொழில் இருக்கு இருக்கு. பல்ல வளர்த்துறாத. சீக்கிரம் வாங்க சார். இதுதான் சார் என் ரிக்ஷா. யோ, பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, பாக்காட்டி சின்ன பசங்க மாதிரி இருக்கமா? ஏன் ரிக்ஷாவை திருடிட்டு வந்தீங்க? என்ன ரிக்ஷாவை நாங்க திருடிட்டு வர்றோமா? யோ, நாங்கெல்லாம் பெரிய மனுஷன், நாங்க ஏன் ரிக்ஷாவை திருடுறோம்? இது சும்மா நின்னுகிட்டு இருந்தது, நாங்க ஏறி உட்கார்ந்தோம். ஒருத்த வந்து ஓசியா ஓட்டுறேன்னா ஓட்டுறான், பட்டத்துக்கு போறான்னா பல்லாவரத்துல விட்டான். நீ யாருன்னா திருடன்றான். அப்ப உண்மையான திருடன் யாரு? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்க கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்க. அது எங்களுக்கு தெரியுதுங்க. அங்க அடையாளங்களை சொன்னா நாங்க கண்டுபிடிப்போம். வாழ இருந்த பண்ணி மாதிரி இருந்தான், அப்ப அவனா தான் இருக்கணும். ஏற்கனவே இவங்களை ஏமாத்திரம் போல் இருக்கு. ஓ, பழைய பண்ணி போல இருக்கு. அதே பண்ணிதான். சரிங்க, நீங்க எங்க சார் போகணும்? நாங்க ஹோட்டல் ஸ்ரீலேகாவுக்கு போகணும். ஓ, இவங்க ஸ்ரீலேகால இறக்கி விட்டுறியா? சரிங்க. நீங்க எங்க போகணும்? நாங்க ஸ்டேஷன் போகணும். டிரைவர் ஜீப்ல ஏத்திட்டு போய் இவங்களை ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுரு. யோ, வாயா. ஓ, கூப்பிடுறாங்க, போங்க. உட்காருங்க ஐயா. பாத்தீங்களா, ராஜ மரியாதை. வாங்க வாங்க. என்னது? அதான வாங்கன்னது. அட, ஒரு மரியாதை சொன்ன நீ என்ன இப்படி ஏறுற? ஏமா, பீட்டர்னு ஒருத்தர் இருக்காரா? At present he is not here. என்னயா சொல்லுது? இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு புரியும், அதேதான் இந்தியில பேசினா அது நமக்கு புரியாது. இந்தாமா, நீ இந்தியில எல்லாம் பேசினா அவருக்கு புரியாது, இங்கிலீஷ்லயே பேசு. ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? ரிக்ஷாவில இருந்து. அது இல்லங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க ஊர்ல இருந்து வர்றங்க. உங்க ஊர்னா? ஜனங்க நடமாடுற ஊர் தாமா. ஊர் பேரை சொல்லுங்க. கொய்யாப்பழம். என்னது, கொய்யா பழமா? கடிச்சு திங்கிறது. என்னயா நம்ம ஊரு கடிச்சு திங்கிற ஊரா? புதக்கமா கேட்டா அது நம்ம பொண்ணு மாதிரியா? அதுல வந்துங்க குயிலாப்பாளையங்கிறத சுருக்கி கொய்யாப்பழம்னு சொல்றாரு. ஆமா, நான் சுருக்கி சொல்றேன், இவர் பெருக்கி சொல்றாரு. ஓ, கொய்யாப்பாளையம் பாத்தியா? வாங்க வாங்க. என்னையா பழைய வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா மரியாதைக்கு கூப்பிடுது.
என் பொண்ணும் என் மருமகனும் இங்கதான் இருக்கிறாங்களா? ஆமா அவங்க வெளில போயிருக்காங்க. மேனேஜரும் வெளில போயிருக்காரு. 2 பேரும் இப்ப வந்துருவாங்க. அது வரைக்கும் உட்காருங்க. இங்கே உட்காரலாமா? இங்க இல்ல சார், அங்க சேர்ல உட்காருங்க. என்ன தலைவலிக்குதா? டைம் தேய்ச்சி விட்டுமா? வேண்டாம் சார், நீங்க அங்க போய் உட்காருங்க. ஆமா இவர என்ன உங்க வீட்டுக்காரரா? இல்ல சார், இங்க போய் உட்காருங்க. என்ன நெருங்கி நிக்கிறாங்களான்னு கேட்டா எப்படி? என்ன நெருங்கி நிக்கிறவங்களா புரிஞ்ச மாட்டாட்டியா? பட்டத்துல அப்படிதான் சொல்றாங்க. சார் முதல்ல ஒரு கூட்டு போங்க சார். கூட்டிட்டு போனா எனக்கு கண்ணு தெரியாது அர்த்தமா? உட்காருங்க சார். அவன் யாரும் டொல்லு புடிச்சு சின்னச்சாமி ரொம்ப அசதியா இருக்குது, நான் கொஞ்சம் தூங்க போறேன். பொட்டி ஜாக்கிரதை, பொட்டி ஜாக்கிரதை. எனக்கு மட்டும் அசதி இல்லையா? படுத்து தூங்க நீயும். பொட்டிய கையில புடிச்சுக்க. இங்க வந்து உட்கார்ந்த. இங்க உட்காரவும் தலையில உட்காருவாங்க. என் முண்டாட்டி மேல ஏன்டா கை வச்ச? ஓ முண்டாட்டியா? இதெல்லாம் சொல்லவே இல்ல. இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணணும்ங்கற நீ? உன்னை டேய் எல்லாம் வாங்க. கை வைக்க. கை வைக்க. சத்தம் போடாதீங்க. போய் அடிக்கறாங்க. ஓடிக்காரி என்னன்னு என்னன்னு காரியா? அட உடுங்கயா, உடுங்க. அவரையா போட்டு அடிக்கிறீங்க? என் பொண்டாட்டி மேல கை வச்சாயா? ஓ பொண்டாட்டி மேலயா? எங்க இருக்கா உன் பொண்டாட்டி? ஏயா அடுத்த பொண்டாட்டி மேல கை வைக்கலாமா? சும்மாரியா? கால வைக்கலாம்னு தான் பார்த்தேன். எட்டுல அதான் கைய வைக்க. வாரகட்டை பாரு. பொட்டியே கையா? இந்த இடத்துல பொட்டி. ஷூ கர்ம கர்மம். தொல்ல உனவோட. ச்சே, இந்த நாட்டு பொறுத்தவனோட பெரிய தொல்லையா போச்சா? கொண்டு போய் குடோன்ல போடு. என்னது? குடோன்ல தண்டறதா? நாங்க என்ன பருத்து கொட்டையா புண்ணாக்கா? ஏயா நாட்டுப்புறத்துல இருந்து வந்தா எங்களை நாய் மாதிரி அலைய வைக்கிறிய? நாங்க என்ன சும்மா வந்திருக்கோம்? பணத்தோட வந்திருக்கோம். பொட்டியை காட்டியா? பாத்துக்க, இதுதான் பொட்டி. ஆமா, அவங்க வர்ற வரைக்கும் நாங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். இல்லன்னா நீ இறங்கி அங்க வந்து இவரு உட்காருவாரு. அங்க எல்லாம் உட்கார முடியாதியா. எனக்கு இருக்கிற அவஸ்தைக்கு வேற இடம் வேணுயா. என்னையா உட்கார வேண்டியதானையா? ஓ அதுவா? ஏதோ சந்து இருந்தா காட்டுங்கய்யா. எந்த சந்து? உட்கார சந்து. ஏரியா சந்து? ஒரு பக்கெட்டாவது கொடுங்கய்யா. பாய், இவங்களை கொண்டு போய் ஏதாவது ரூம்ல தங்க வை. ஐ அம் பாபி ஃப்ரம் பாம்பே. மாலா, ரூம் நம்பர் 616 சாவி எடுத்துக்கணும். தேங்க் யூ வெரி மச். வெல்கம். ஓயா அண்ணன் நடந்துட்டு. ஐயோ அப்பா. சச்சி, படுவா அங்க இருந்தா சொல்றான். இப்போதைக்கு இந்த ரூம்ல தங்கிக்குங்க. ரூம் காலி ஆனதும் மாத்தி கொடுப்பாங்க. அடச்சி, இப்போதைக்கு ஏடா? நாங்க எப்போதைக்கு இங்கே தங்கிக்கிறோம்டா. அது முடியாதுங்க. ஏண்டா? இது மேனேஜர் ரூம். அடிச்சே அறிவட்டவன. மேனேஜர் ரூம்னா கும்பா முளைச்சிருக்கு. அது போட்டா இந்த ரூம்ல வெளிவாசல் போறதுக்கு எந்த இடம்? சொல்லி தோறடா. வேட்டியிலே கழிச்சிட்டு போறாரு. என்னையா சிரிக்கிறா? சொல்லுடா. அப்படி போங்க. அப்படி சொல்லி தொலை. என்னைய வேட்டியை வந்து நிக்கிற? ஏயா என்னையா விவரம் புரியாத ஆளா இருக்கிற? வேட்டி அவுக்காம எப்படி அதுக்குள்ள போக முடியும்? அது தெரியுதுயா. இவங்க விட்டுட்டு போறியே. இங்க பாரு பெறான்றா. டேய், அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற? நான் உள்ள வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து உட்கார்ந்துக்கிறேன். அவனை விட மோசமா இருக்கையா. அவன் தலையில அடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்தியா? அடே, ஏன்டா அறியா இது பண்றீங்க? ஏங்க ஐயோ,